என்னதான் நம்ம திடல் தற்குறிசை ட்ரோல் பண்ணாலும் கிழவன் செத்தும் கதறவராரு பாருங்களேன், கெத்து தான் இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அவர் தமிழை பற்றி பேசுனதுக்கு ஒரு குரூப் ரவுண்டு கட்டுறாங்க, கடவுளை பற்றி பேசுனதுக்கு இன்னொரு குரூப் அணை கட்டுறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் முட்டு கொடுக்க முடியாமல் இவங்க கதறாங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. அப்படி ஒரு குரூப் மதுரைக்காரங்க மண்டையில் ரொம்ப நாளாக மாவரைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் சார் வரே? இவர தெரியல. டேய் இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறா ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு, வர தம்பி. யார முறைக்கிறா? முகர கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா. போடா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. பல நாளாக முட்டு கொடுக்க முடியாமல் நம்ம திடல் தற்கூரிஸ்லாம் திணற ஒரு மேட்டர்ல இருந்து மங்களகரமாக ஆரம்பிப்போமா? மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். பெரியார் தத்தெடுத்த வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லப்படுற கேவலமான போய்க்கு அறிவே இல்லாம கை தட்டி சுத்துறீங்களே. பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணது 1949. அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசியல் தலைவர்களுக்கு வாரிசுல நான் சொத்தை பறிமுதல் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸ்டாப். நம்ம அக்கா பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? நம்ம டேடியார் கல்யாணம் பண்ணது 1949லயா? அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாரிசு இல்லைன்னா சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிடுவாங்களாம். பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. தற்குறி 47லயே வெள்ளக்காரன் வெளியே போயிட்டான். உங்க டேடியார் கல்யாணம் பண்ணும்போது நேரு பிரைம் மினிஸ்டர், காங்கிரஸ் கவர்மெண்ட். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. 1949ல இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்கன்னு தான் எங்க டேடியார் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அக்கா ஃபர்ஸ்ட் வீடியோல உருட்டுச்சு. பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணது 1949. அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் யூ டிராப்ட் திஸ்டா. மாட்டிக்க. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு அரசியல் தலைவர்களுக்கு வாரிசுல நான் சொத்தை பறிமுதல் பண்ணிட்டு போயிருவாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா கேட்டுக்கங்க. 1949ல இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இதைத்தான் அந்த அக்கா சொல்லுச்சு. அதைத்தான் நானும் கேட்டேன். அதுக்கு இது சொன்ன பதில பாருங்களேன். அண்ணாத்த பெரிய தற்குறியா இருப்பாரு போல. 1935ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த சில அரசமைப்பு சட்டங்களை 1950ல இந்திய அரசாங்கம் அரசமைப்பு சட்டம் கொண்டு வர்ற வரைக்கும் கடைபிடிச்சாங்கன்றது தெரியுமா என்னன்னே தெரியல. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். சட்டம் யாருதுன்னு பேசல, கவர்மெண்ட் யாருது? பிரிட்டிஷ் தான், காங்கிரஸ் தான். மாட்னாடா மானஸ்த. ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 செக்ஷன் 122 என்ன சொல்லுதுன்னு தயவு செஞ்சு போய் படிச்சு பாரு. ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி தனக்கு வந்து சேர்றதுக்கு அவர் பொண்டாட்டியா தான் இருக்கணும், எந்த அவசியமும் கிடையாது. கிஃப்டா கூட எழுதி கொடுக்கலான்னு அப்பவே வழி இருந்திருக்கு. தற்குறி அண்ணாத்த டல்ஹௌசி பிரபுவோட வாரிசிலப்பு கொள்கையை படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு தனிநபரோட சொத்துக்கள் யாருக்கு வேணா எழுதி வைக்கலாம். ஆனா ஒரு கட்சியை சேர்ந்த தலைவருக்கோ ஒரு ஆட்சியாளருக்கோ ஒரு மன்னருக்கோ வாரிசு இல்ல அப்படின்னா அவங்களோட சொத்தை ஆங்கில அரசாங்கமே பறிமுதல் பண்ணிட்டு போயிடும். டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இந்த ஒரு வழி மட்டும் கிடையாது. இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் தன்னுடைய சொத்துக்களை யாருக்கு வேணா உயில் எழுதி வைக்கலாம், இன்க்ளூடிங் அடாப்டட் டாட்டர், வளர்ப்பு மகளுக்கு கூட. எப்படி உனக்கு தெரியுது? என்னால இதை கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்ச பாத்தியா? தலைவன் சொத்தை கைமாத்த தான் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு இதுக்கு மேல உருட்டாத. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிற நீ 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிற நீ. ஒட்டுமொத்தமா நம்ம பெரியார் பத்தி பேசணும் வச்சுக்க. ஆமா, நீங்களாம் வந்து வளர்த்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிற பரம்பரை தானே, நீங்க சொரியன் பரம்பரை அப்படிலாம் பேசுவாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். இந்த ரெண்டு சட்டத்தையும் பயன்படுத்தி சொத்தை உயிலாவோ அல்லது கிஃப்டாவோ எழுதி கொடுக்காம ஏன் கல்யாணம் பண்ணாரு? இதுதான் கேள்வி. என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? இதுல ஃபன் என்னன்னா, தனக்கு தானே டைப் பண்ணிட்டு அந்த ரெஃபரன்ஸ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு, ஐ எம் சாரின்னு கமெண்ட் போட்டு வச்சிருக்கு. ஏமா, நான் கூட நீ ஏதோ உண்மையிலேயே ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டுறேன்னு நினைச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணிருக்க. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அத நான் துப்புறேன். எவ்வளவு நுட்பமா உருட்டுது அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். ஒரு கட்சியை சேர்ந்த தலைவருக்கோ ஒரு ஆட்சியாளருக்கோ ஒரு மன்னருக்கோ வாரிசு இல்ல அப்படின்னா அவங்களோட சொத்தை ஆங்கில அரசாங்கமே பறிமுதல் பண்ணிட்டு போயிடும். ஆக்சுவலா அந்த வீடியோல ஆட்சியாளருக்கோ மன்னருக்கோன்னு சொல்லிட்டு சைடு கேப்ல கட்சி தலைவரை சொருகுச்சுல்ல. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட, உன்னை வச்சு அடிப்பான். ஆட்சியாளர் மன்னர் கரெக்ட், ஆனா கட்சி தலைவருக்கும் இந்த சட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ரெண்டு உண்மைக்கு நடுவில் ஒரு பொய்யை சொருகி சாண்ட்விச் மாதிரி சர்வ் பண்ணிட்டு இருக்கு. லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்களே.
அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்க இல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. காதல் என்பது ஒன்றுதான், அதுல இந்த கள்ள காதல் நல்ல காதல். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? காதல் அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. இவங்களுக்கு இன்னும் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற கான்செப்டோட அடிப்படையே என்னன்னா, நீங்க ஒரு 6-7 வருஷத்துக்கு மேல நீ லிவிங் டுகெதர்ல இருக்க கூடாது, அப்பதான் அது லிவிங் டுகெதர். 60 வயசு வரைக்கும் இருந்துகிட்டு லிவிங் டுகெதர்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேரேஜே பண்ணிக்கிறலாமே. கல்யாணம் பண்ணிக்காத, லிவிங் டுகெதரில் வாழு. லிவிங் டுகெதரில் கூட 7-8 வருஷத்துக்கு மேலே ஒருத்தன் கூட வாழாத. கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க, வாயிலடிங்க. திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப முற்போக்கான கருத்து. பெரியார்ட்ட போயிட்டு கள்ளக்காதல்னு சொன்ன உடனே யோ காதல்ங்கிறதே புனிதமான வார்த்தை, அதுக்கு எதுக்கே கள்ளக்காதல் திருட்டு காதல்னு பேர் வைக்கிறீங்க, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னாரு. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். நான் ஆக்சுவலாக நம்ம எராமிஸ் இப்படி பேசுனதை பற்றி தான் நான் கேட்டேன். இது சம்மந்தமே இல்லாமல் எங்கள் டேடியாரும் அதைத்தான் சொல்லியிருக்காருன்னு அவரை கோத்துட்டு போயிடுச்சு. ஓ, அப்ப அவரும் இதை சொல்லியிருக்காரா? எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அதுவும் அடுத்து ஒரு உருட்டு உருட்டி விட்டுச்சே பாருங்க. உருட்டு தமிழ படிச்சது, தமிழ படிக்கல, தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிருப்பாரு. தமிழ் மொழி காட்டுமிராண்டி பாஷை, காட்டுமிராண்டியா தெரிஞ்ச ஆதிவாசிகள் கூட யூஸ் பண்ண பாஷை அப்படின்னு சொல்லிருப்பாரு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஓ, காட்டு மிராண்டி காலத்துலேருந்தே பேசின மொழின்னு சொல்லி தமிழோட தொன்மையை புகழ்ந்து பேசினாரோ? இது தெரியாம இத்தனை நாளா கலாச்சிட்டமே. நக்கல்யா அவனுக்கு. உள்ளத்துல நல்ல உள்ளம் உறங்காது, இப்படி உருட்டி விட்டா எங்க நெஞ்சமெல்லாம் தாங்கா. ஏமா அவர் என்ன சொன்னாருன்னு ஒரிஜினல் ஆடியோவே இருக்கு. அப்படி இருந்து எப்படிமா இவ்வளோ தைரியமா உருட்டுற? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன். தமிழே முக்கா பசங்க பாஷை, காட்டு மிராண்டிங்க பாஷை நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். என்னடா இருக்குது தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமேங்கிறான். எந்த பெயர் மொழி இலக்கியத்தையோ கையில வச்சுக்கிட்டு சமுதாயத்தை செய்யறானோ அவன் சோத்தையும் பையும் கலர்ச்சிங்க அப்படின்னு அர்த்தம். தமிழே முட்டா பசங்க பாஷை, காட்டு மிராண்டிங்க பாஷைன்னு நான் சொல்லும் போது குதிச்சானுங்களே எல்லாரும். இது நம்ம டேடியாருடைய வார்த்தை. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் இதோட ஒரிஜினல் ஆடியோவை நான் போட்டிருந்தேன். அதுக்கு அக்கா கொடுத்த முட்டை பாருங்களேன். தமிழ் எழுத்துக்கள் நிறைய சுருக்கப்படணும். அயல்நாட்டு நூல்கள்ல அறிவியல் பூர்வமா இருக்கிற நூல்கள் எல்லாத்தையுமே தமிழ்ல மொழிபெயர்க்கணும். ஆனா ஊசியில காது குத்தி பார்த்திருக்கேன், நீ என்னமா உலக்கையில காது குத்துற? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? தமிழ் எழுத்தை சுருக்கணுமா, அயல்நாட்டு நூலை மொழிபெயர்க்கணுமா? இதற்கு இது பதில் இல்லையே. தமிழே முட்டா பசங்க பாஷை, காட்டு மிராண்டிங்க பாஷை, தமிழ் எழுத்தை சுருக்கணும், அயல்நாட்டு பாஷை மொழி. என்ன பதில் இது? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன இதெல்லாம் கூட பரவாயில்ல, சம்பந்தம் எல்லாம் பேசினாலும் ஏதோ ஒன்று முட்டுன்னு கொடுக்குது. ஆனால் அடுத்ததுல நாம் சொன்னதையே வேற மாடுலேஷனில் மாற்றி சொல்லி ஆன்சர்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு தொண்டு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அங்கே சாதி பற்றோ, நாட்டு பற்றோ, இனப்பற்றோ, மொழி பற்றோ எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. எந்த பெயர் கடவுளையோ மதத்தையோ சாஸ்திரத்தையோ மொழி இலக்கியத்தையோ கையில வச்சுக்கிட்டு சமுதாயத்தை செய்யறானோ அவன் சோத்தையும் பையும் கலர்ச்சிங்க அப்படின்னு அர்த்தம். இதுல ஜாதி, மதம், மொழி, இலக்கியம், நல்லா கேட்டுங்க, மொழி, இலக்கியம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் சமூக தொண்டு செய்கிறானோ அவன் சோத்தையும் டேஷையும் கரைச்சி திங்கிறவன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதைத்தானையா நானும் சொன்னேன். மொழி இலக்கியத்தை தூக்கி பேசுகிறவனை அவர் திட்டியிருக்காரு அப்படின்னு. இதை எப்படி நீ ஜஸ்டிஃபை பண்ண போற? ஆன்சர் எங்க? அவன் கிடக்குற தம்பி பிக்காளி பையன், அவன் ஒரு ஆளு நிட்டு அவனுக்கு பேச தெரியாது, ஒரு இளவு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம நம்ம டேடியாரிஸ்ட்டுங்க யாருமே எங்க ஆளுங்களே கிடையாது போங்கடான்னு சொல்லிருச்சு அக்கா. எங்க ஆளுங்களா? யார் பெரியாரிஸ்ட்டுங்களா? எங்க ஆளுங்களா? நான் என்ன கருப்பு சட்டை போட்டா சுத்துறேன்? பை பை டாடா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.